வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற அன்பு ஆசிரியர் பெருமக்களே வணக்கம். நேற்றைய தினம் டென்ஸ் பற்றி விரிவாக பார்த்தோம். அதை சற்று விரைவாக மீண்டும் ஒரு முறை எந்த அடிப்படையில் எழுதப்படுகிறது என்பதை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு புரியுமாறு சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் ஒவ்வொன்றிலும் 4 இருக்கிறது. சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அதே போல் ப்ரெசன்ட், ஃபியூச்சர் ஆகியவற்றிலும் இருக்கிறது. பாஸ்ட் டென்ஸ் அதில் சிம்பிள் பாஸ்ட்டை பொறுத்தவரை எதற்கு போடுகிறோம், எந்த நவுன் ஃபார்முக்கு எழுதுகிறோம், அல்லது சிங்குலரா ப்ளூரலா, ஃபஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா என்று பார்க்க வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் பாஸ்ட் டென்ஸ் அந்த வர்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரோட், ஹீ ரோட், சி ரோட், வி ரோட், தே ரோட் எல்லாம் ஒன்று தான். அதை பற்றி நீங்கள் எளிதாக எழுதிவிடலாம். அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸை பொறுத்தவரை நீங்கள் சிங்குலர் அல்லது ப்ளூரல் எதற்கு எழுதப் போகிறீர்கள் என்பதை உற்று நோக்க வேண்டும். சிங்குலராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், ப்ளூரலாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும். உதாரணமாக, சிங்குலராக இருந்தால் வாஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், ப்ளூரலாக இருந்தால் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். அவ்வளோதான். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஹீ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர், யூ வேர் ரைட்டிங் எ லெட்டர். மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். யூ வேர், தே வேர், வி வேர். ப்ளூரலுக்கு மட்டும் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் போட வேண்டும். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது வர்பு தான். இப்போ உதாரணமாக, ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், யூ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், வி ஹேட் ரிட்டன் எ லெட்டர். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எல்லாவற்றுக்குமே சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸுக்கு ஹேட் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஐ ஹேட் பீன், சி ஹேட் பீன், வி ஹேட் பீன், தே ஹேட் பீன். எந்த விதமான மாற்றம் இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் அதில் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு எதற்கு போட போகிறோம். உதாரணமாக, ஐ, வி, யூ இவற்றுக்கெல்லாம் வர்பை மட்டும் போட்டால் போதும். அதே ஹீ சீட்டாக இருந்தால் வர்போட எஸ் எடுத்து போடணும். சில வர்ப் ஃபார்மில் இஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். உதாரணமாக, ஐ கோ, வி கோ, தே கோ, யூ கோ. ஆனால் ஹீ, சி, இட்டுக்கு போடுறப்ப ஹீ கோஸ், சி கோஸ், இட் கோஸ் அப்படின்று போட வேண்டும். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. எதற்கு போட வேண்டும். ஐ, ஆம் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், ஹீ, சி, இட், ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ப்ளூரலாக இருந்தால் ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். தேர்ஃபோர் எப்படி வரும். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஹீ ஈஸ் ரைட்டிங் எ லெட்டர், யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர், தே ஆர் ரைட்டிங் எ லெட்டர்னு வரும். அதில் கவனமாக இருக்கும். அதே போல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அதில் பார்த்திங்கன்னா எதற்கு போட வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் பர்சன் இந்த ஐ, அதே போல் வி, இதற்கெல்லாம் யூ, இதற்கெல்லாம் என்ன போட வேண்டும் என்றால் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது வர்புக்கு போட வேண்டும். ஹீ சீட்டாக இருந்தால் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தப்பு பண்ணுறதே அதுதான். இப்போ ஐ ஹேவ் ரிட்டன் லெட்டர், ஆனால் ஹீ போட்டால் சி அதற்கு நவுனுக்கு போட வேண்டும் என்றால் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேஸ் ரிட்டன் லெட்டர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸுக்கு ஐவியூ இதற்கெல்லாம் போட வேண்டும் என்றால் ஹேவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஹீ சீட்டுக்கு போடணும்னா ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஐ ஹவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 5 years. ஹி ஹேஸ் பீன் லிவிங் 10 years இன் திஸ் ஹவுஸ். ஹேஸ் பீன், ஹேவ் பீன். நல்லா மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஃபியூச்சருக்கு பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஃபியூச்சருக்கு எல்லாத்துக்குமே வில் ப்ளஸ் வர்ப் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ்பெஷலி ஐவி அப்படி வந்தால் ஷல் ப்ளஸ் வர்ப் போடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸை பற்றி நீங்கள் நினைக்க வேணாம்னு சொன்னோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் என்ன போடணுன்னாக்கா வில் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுங்கிறத மனசில் வச்சுங்க. எல்லாத்துக்குமே வில் போட்டால் போதும். ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட், சி வில் ஹேவ் கம்ப்ளீட்டட். அதே போல் தே வில் ஹேவ் கம்ப்ளீட்டட். எல்லாத்துக்கும் ஒன்று தான். வில் போட்டு ப்ளஸ் ஹேவ் போட்டு வில் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதை வர்ப் போட வேண்டும். இதை மனசில் வைத்து கொண்டால் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்னும் அதிகமான கூடுதலான அந்த வினாக்களோடு நான் பிறகு தருகிறேன். இன்றைக்கு அடுத்த பாடம்
இது வந்து நேற்றைய தினம் அனைவருக்குமே ஏறக்குறைய தெரிந்திருக்கும் இந்த டென்ஸ் ஃபார்ம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸில் வந்து கொஞ்சம் கேள்விகள் நிறைய வருகின்றன. அதனால் அதில் வந்து நவுன் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம நேற்றையே சொன்னாலும், நவுன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா, இஸ் a வேர்ட் தட் நேம்ஸ் எ பர்சன், ஒரு மனிதரையோ அல்லது எ பிளேஸ், ஒரு இடத்தையோ, எ திங், ஒரு பொருளையோ அல்லது ஒரு கருத்தையோ, ஆர் ஐடியா. அதனால் அதுதான் ரொம்ப முக்கியம். நவுன் இஸ் எ ஃபண்டமெண்டல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நவுன் ஆக்ட்ஸ் அது சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். இன்னும் சென்டென்ஸில் பர்சன் அப்படின்னு பார்க்குறப்ப டீச்சர், ராம். பிளேஸ்ன்னு பார்க்குறப்ப ஸ்கூல், கார்டன். திங் அப்படின்னு பார்க்குறப்ப புக், கார், பைக். அடுத்தது வந்து கான்செப்ட், அதாவது கருத்து, ஃப்ரீடம், ஹாப்பினஸ், நாலேஜ், டெமோக்ரஸி. இது மாதிரி எதை குறித்தாலும் அது வந்து நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து there are 5 types. One is common noun, a general word for a person or a place or a thing. For example, city, teacher, bench, mountain. This is a common noun. Second type is proper noun. Proper noun means particularly specific a person. For example, it starts with the capital letters. Mind it. It starts with the capital letter. For example, Chennai, capital C ஆரம்பிக்கணும். மிஸ்டர் ராஜ், அந்த போடுறப்ப மிஸ்டர் எம் கேபிட்டல் லெட்டர், ராஜ் கேபிட்டல் லெட்டர் போடணும். த காவேரி ரிவர், காவேரி சிஏ அப்படி யூ விஇஆர்ஒய், காவேரி, அந்த சி வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணும். இது வந்து ப்ராப்பர் நவுன். ஒரு குறிப்பிட்டதை குறிக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சென்னை நகரத்தை குறிக்குது, ஒரு மனிதனை குறிக்கிறது, ஒரு ஆறை குறிக்கிறது. இது மாதிரி இருந்தால் ப்ராப்பர் நவுன். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, ஆனால் டச்டு சச்சஸ் ஐடியா, பார்க்கவும் முடியாது, வரும், அதை தொடவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அது வந்து ஐடியா, ஃபீலிங், ஹாப்பினஸ், அது மாதிரி சொல்கிறது சேட்னஸ், குவாலிட்டி, தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்டி, அதை நம்ம வந்து தொட முடியாது இல்லைங்களா, cannot be seen, பார்க்கவும் முடியாது. சேட், லீவ், ஃபியர், இது மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்தது கலெக்டிவ் நவுன். இந்த கலெக்டிவ்னுங்கிறது கலெக்டிவ்னு அர்த்தம் ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ், கிளாஸ், ஃபேமிலி, அது போல் இருக்கிறது, டீச்சர்ஸ், அது மாதிரி சொல்கிறதுலாம். அடுத்து மெட்டீரியல் நவுன். வாட் இஸ் அ மெட்டீரியல் நவுன்? எ நேம் ஃபார் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆர் எ மெட்டீரியல். ஏதாவது ஒரு பொருளை குறிக்கணும். வுட்டு, அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர், பிளாஸ்டிக், இது மாதிரி இருந்தால் மெட்டீரியல் நவுன். அதனால் 5 விதமான நவுன் ஃபார்ம் இருக்குது. ஏன்னா இதுலேயும் சில நுணுக்கமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது எந்த வகையான நவுன் அப்படிங்கிறத கேட்குறதால தான் இதை நம்ம சொல்கிறோம். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன். இதில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறப்ப நம்ம அது எந்த டைப்பான நவுன் அப்படிங்கிறதையும் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதில் அடுத்தபடியாக ஒரு நுணுக்கமான என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வினாத்தாள்லாம் பார்க்குறப்ப நவுன் இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 2 ஏதாவது சேரணும். ஒன்று நவுனாகவும் இருக்கலாம், 2ம் நவுனாகவும் இருக்கலாம், நவுன் வர்பாகவும் இருக்கலாம், வர்பு நவுனாக மாறி வரலாம், ப்ரிப்போசிஷன் நவுனாக இருக்கலாம், ஜெரண்டர் நவுனாக இருக்கலாம், அடுத்தது இன்ஃபினிட்டிவ், அந்த மாதிரி வர்பு, அது மாதிரி ப்ரிப்போசிஷன், எது மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நல்லா மனசில் வச்சுக்கணும், ஞாபகத்தை வச்சுங்க. இப்போ நவுன் அப்படின்னு வச்சுங்களேன், நவுன் ப்ளஸ் நவுன், அதாவது அப்படி நவுன் ப்ளஸ் நவுன் வர்றப்போ என்னன்னாக்கா, உதாரணமாக 2மே நவுனாக இருக்கணும், அந்த சேர்க்குற 2 வார்த்தையுமே. அப்போ எப்படின்னாக்கா கார்டன், கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து அதோட ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது பெட்ரூம் ஞாபகம் வச்சுக்கலாம். பெட்ரூம் அப்படின்னு வச்சுக்கலாம். பெட்டு ஒரு நவுன், ரூம் ஒரு இடத்த குறிக்குது, 2மே. அதனால் நவுன் கூட்டல் நவுன் அப்படிங்கிறப்ப நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணுனாக்கா, நவுன் பெட்ரூம், ஃபயர் ஃப்ளை அல்லது கார்டன், அது கிச்சன் கார்டன், இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப மனசில் வச்சுக்கிறது பெட்ரூம், நவுன் கூட்டல் நவுன். அடுத்தது நவுன் வர்பு. முதல்ல இருக்கிறது நவுனாக இருக்கணும், அடுத்து வந்து வர்பாக இருக்கணும். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா மவுத் வாஷ். பார்த்திங்கன்னா மவுத் அப்படிங்கிறது ஒரு நவுன், காமனாக ஒரு உறுப்பை குறிக்குது இல்லையா, மவுத். வாஷ்ங்கிறது வர்பு, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இப்போ சன் பாத், சன்னுங்கிறது வந்து நவுன், அதை பாத் அப்படிங்கிறது குளிக்கிறது குறிக்குது, சன் பாத். ஹேர் கட், இப்போ ஹேருங்கிறது பொதுவாக குறிக்குது, கட் அப்படிங்கிறது வர்பை குறிக்குது. அதனால் நவுன் வர்பு. இப்போ பரீட்சையில் எப்படி கேட்பாங்கனாக்கா, இப்போ உதாரணமாக சன் பாத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது என்ன டைப்பு, நவுன் வர்பா, நவுனா, அது மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் இதை விவரமாக சொல்கிறோம். அடுத்து வர்பு ப்ளஸ் நவுன். முதல்ல வர்பு வரணும், அதுக்கப்புறம் தான் நவுன் வரணும்.
வர்பு நவுன் வந்து வர்றப்போ வாட்ச்மேன், வாட்சுங்கிறது வர்பு இல்லைங்களா, மேனுங்கிறது ஒரு மனிதனை குறிக்கிறது, அதனால் வாட்ச்மேன். பிரேக்ஃபாஸ்ட், இந்த பிரேக் அப்படிங்கிறது வந்து வர்பை குறிக்குது, ஃபாஸ்ட் அப்படிங்கிறது விரைவுத்தன்மையை குறிக்கிறதுனால அது வந்து நவுன், வர்பு கூட்டல் நவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிப்போசிஷன் அப்புறம் நவுன். ஓவர் கோட், இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், நவுன் அப்படிங்கிறது தான் கோட்டு. அண்டர் பாஸ், அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், பாஸ் அப்படிங்கிறது நவுன், பாஸ் PASS பாஸ். ஜெரண்ட்டு கூட்டல் நவுன், ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் அப்படின்னு வச்சிங்களேன். ஜெரண்ட்னா என்ன அர்த்தம், ING ஃபார்ம் தான் ஜெரண்ட், அது தெரியும் உங்களுக்கு. ING ஃபார்மில் எழுதுனோம்னா அதுக்கு வந்து ஜெரண்ட்டுன்னு பேர், ப்ளஸ் நவுன். உதாரணமாக ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த ப்ளீச்சிங் அப்படிங்கிறது ஜெரண்ட், ING இருக்கு இல்லைங்களா. ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது நவுன். அடுத்தது ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் அப்படிங்கிறது ஜெரண்ட். வாஷிங் மிஷின், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெரண்ட் ப்ளஸ் நவுனுக்கு வாஷிங் மிஷின், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். வாஷிங் அப்படிங்கிறது ING ஃபார்ம், அதே வந்து மிஷின் அப்படிங்கிறது நவுனை குறிக்குது. அடுத்து நவுன் ப்ளஸ் ஜெரண்ட், முதல்ல நவுன் வரணும், அதுக்கப்புறம் தான் ஜெரண்ட் வரணும். இப்போ உதாரணமாக ஹவுஸ் கீப்பிங், ஹவுஸ் அப்படிங்கிறது இடத்த குறிக்கிறதுனால நவுன். அடுத்தது வந்து ஜெரண்டில் வந்து கீப்பிங் அப்படிங்கிறது வந்து ஜெரண்ட். அடுத்தது வந்து ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்படிங்கிறது நவுன், மேக்கிங்கிறது ஜெரண்ட், அதனால் ஜெரண்ட்னா ING ஃபார்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன் அப்படின்னு கேட்பாங்க. 3 வருது, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன். அட்ஜெக்டிவ்ங்கிறது தெரியும் உங்களுக்கு, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் சொல்கிறீங்களா, அந்த அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். குட் ஃபார் நத்திங், உதாரணமாக ஞாபகம் வச்சுங்க, குட் ஃபார் நத்திங். இதில் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது குட், அடுத்து ப்ரிப்போசிஷன் ஃபார், நவுனுங்கிறது நத்திங், ஒன்றுமில்லை. மதர், மதர் ஆஃப் பேரல், மதர் ஆஃப் பேரல், மேன் ஆஃப் வார், இதெல்லாம் அதுக்கு உதாரணம். நவுன் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன், நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன். இப்படி பார்க்குறப்ப நவுன் மதர், அடுத்தது ப்ரிப்போசிஷன் இன், அதுக்கப்புறம் நவுன் லா, மதர் இன் லா, அது மாதிரி எடிஷன் இன் சீஃப், அது மாதிரி. அதோட வந்து மதர் இன் லா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். நவுன் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன், நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எளிமையாக தேர்வில் வந்து எழுதுறதுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது, நவுன் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறது எதை குறிக்குது, நவுன் ப்ளஸ் வர்ப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே சொன்னதை அப்படியே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். நவுன் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது, கிச்சன் கார்டன், நவுன் வர்ப், மவுத் வாஷ், வர்ப் நவுன் வாட்ச்மேன், ப்ரிப்போசிஷன் நவுன் ஓவர் கோட். அடுத்தது வந்து ஜெரண்ட் ப்ளஸ் நவுன், அதுக்கு வந்து வாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. நவுன் ப்ளஸ் ஜெரண்ட், அதுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன், குட் ஃபார் நத்திங், நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன், அதுக்கு வந்து மதர் இல்லா. இப்படி நம்ம எளிமையாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப கடினமான ஒரு கேள்வி, அதனால தான் நம்ம வந்து இதை வந்து குறிப்பிட்டு உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். அடுத்தது அதுலேயே வந்து மேட்ச் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ரெயின் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து கீழே ஒரு 4 வார்த்தைகள் ஏதாவது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ, RAIN ரெயின், போ BOW ரெயின்போ, ஸ்னோ பால், ஸ்டார் லைட், ட்ரா பேக், ப்ளே திங், லாட்ரி டிக்கெட், அண்டர் வேர்ல்டு, மேன்ஹோல், சைடு வாக், ஃபுட் நோட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த மேட்ச்சில் கொடுப்பாங்க, அது மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது அதே மாதிரி வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வெயிட்டிங் ரூம், வெயிட்டிங்க்கு அதுக்கு வந்து மேட்ச் வந்து ரூம், க்ரீன் ஹவுஸ், டேக்ஸ் பேயர், டிராஃபிக் ஜாம், கிளாக் டவர், ஹேர் கட், புட் அவுட் அனைத்து விடு அப்படிங்கிறது, ஹேர் கட். இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதை திரும்ப ஒரு முறை அதை அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே விஷுவலாக காமிக்கிறேன், அதை பாருங்களேன். விஷுவலாக வந்து கடைசியாக காமித்தா நல்லாயிருக்கும் நாளைக்கு அப்படின்னு, அதை நாளைக்கு காமிக்கிறேன், ஏன்னா அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால் நாளைக்கு அதை சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு, இது ரொம்ப முக்கியங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு தெரியும், ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்க்கறது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்க்கறது. அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பாட்டு எதையாவது சேர்த்துட்டு வந்துடக்கூடாது இல்லையா. இப்போ லிட்ரேட் அப்படின்னு வச்சிங்களேன், லிட்ரேட் அதுக்கு வந்து என்ன, இப்போ உங்கள் மனசில் டக்குன்னு வந்திருக்கணும் அது இல்லிட்ரேட். குவாலிஃபை அதுக்கு வந்து என்ன, டிஸ்குவாலிஃபை, இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸு.
மார்க் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் இது அர்பான் அப்படின்னு வச்சுங்களேன். இதுதான் கஷ்டமானது. அர்பான், சபர்பன், எஸ்யூபி சேர்க்கணும். அடுத்தது வந்து நியூட்ரிஷன், அதுக்கு வந்து MAL மேல் நியூட்ரிஷன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல், இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸு. கடினமான வார்த்தைகளை மட்டும்தான் எடுத்து சொல்கிறேன். எளிதான வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத. அடுத்து சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி சைல்டுஹுட், எபிலிட்டி, எக்ஸாமினேஷன், எக்ஸாம் அப்படின்னு கொடுக்கணும், நேஷன், எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சேர்க்கணும், ஸ்லாவிஷ் அது மாதிரி SLAVISH. அதனால் சைல்டுஹுட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சக்கூடியது. உங்களுக்கு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சில சமயத்தில் சிரமமானது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சரியாக பார்க்கணும், அதில் கவனமாக இருக்கணும், அதில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், அது ப்ரிஃபிக்ஸாகவும் இருக்கலாம், சஃபிக்ஸாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறேன். அக்யூரேட், நீங்கள் உங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துருக்கணும். இன்அக்யூரேட், அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ராக்டிஸ். அதுக்கு என்னன்னு தெரியுங்கன்னா ரொம்ப பேர் நிறையா பேர் தப்பாக எழுதிடலாம். ப்ராக்டிசஸ், சேர்க்கணும், ப்ராக்டிசஸ். டெக்னாலஜீஸ். அடுத்தது ஃபேஷன்ஸ், அதுதான் சஃபிக்ஸ், அதுதான் சரியான விடை. டிஃப்ரெண்ட், இதுக்கு வந்து ப்ளூரலே கிடையாது, அந்த இதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மே எதுவுமே வராது. அதனால் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அடுத்தது சில்ட்ரன். நேஷ்னல், நோ ப்ளூரல், அதுக்கும் கிடையாது, அதுக்கும் எந்த விதமானதும் சேர்க்க வேண்டாம். அடுத்தது என்ஜாய்ங்கிறது வர்பு, அவ்வளோதான், அதுக்கு வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம். என்ஜாய். கம்ஃபர்டபுள், சைக்கிளுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு, பைசைக்கிள். ஹேண்ட் அப்படின்னா ஹேண்ட்ஃபுல், கை நிறைய. லீகல், இல்லீகல். அடுத்தது வந்து அரைவல் வந்து ARRIVE இருக்கும், சேர்க்குறப்ப ARRIVAL சேர்க்கணும். நார்மல், அப்நார்மல். இன்டென்ஷன். ஸ்கோப், ஸ்கோப்புக்கு வந்து மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம சொன்னதை உங்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கீங்க. அதனால் வந்து கவனமாக இருக்கணும். இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ரிவிஷன் பண்ணியிருக்கோம் டென்ஸை. அப்புறம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸில் நவுனுடைய அந்த தன்மை, நவுன் என்ன செய்யுது அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதில் 5 விதமான நவுன்ஸ் இருக்குது. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன். அதை வச்சு எப்படி வார்த்தைகளை வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் உருவாக்குறாங்க. என்னென்ன நவுன், வெர்ப் நவுன், ப்ரிப்போசிஷன் நவுன், ஜெரண்ட் நவுன், இதுக்கெல்லாம் நான் வந்து இப்போ நடத்திடுறோம். நம்ம அவங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் மூலமாக அதை வந்து கொடுப்போம், என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் தருவேன். அப்பயும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அது மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு கண்டிப்பாக ஒன்று வரும். அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கவனமாக அதில் எழுதுங்க. அதில் நிச்சயமாக மார்க் வாங்கணும். சில பேர் சொல்கிறாங்க எப்படின்னாக்கா, என்ன சார் நீங்கள் கொஸ்டின் டைப் மாதிரி சொல்லாமல் நீங்கள் வெறும் கிராமர் நடத்துகிறீங்களே அப்படின்னு. அடிப்படை கிராமர் தானேங்க, தமிழில் எப்படி சொன்னோம் அதை வச்சு நம்ம எளிதாக எழுதிடலாம். வெறும் நம்ம விடையை மட்டும் சொல்லிக்கிட்டே போகிறோம். உதாரணமாக எஸ்டர்டே ஹி டேஷ் எ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து இது ரோட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியும், அதில் என்ன மனசில் வச்சுக்க முடியும் உங்களால்? நாளைக்கு நீங்கள் டீச் பண்ணுறதுக்கும் இது அப்படியே பயன்படும் உங்களுக்கு. அதனால தான் இப்படி நடத்துகிறோம். கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடிப்படையாக என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேர்வுக்கு தயாராகணும். நீங்கள் வந்து வெறும் ஆன்சர், சில பேர் அப்படி தான் இருக்காங்க. என்ன சார் இப்படிலாம் வெறும் இப்போ ஒரு நோட்ஸை வாங்கிக்கிறாங்க, அதை பார்த்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதில் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா நவ் ஐ டேஷ் எ லெட்டர் அப்படின்னா நவ் ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர். இப்போ என்ன எப்படி மனசில் பதியும், எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியல. அதனால் வந்து அடிப்படை முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ வேணாலும் இது பயன்படும். கிராமரை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கணமாக இருக்கட்டும், கிராமர் என்னுடைய 7 பாடங்கள், முதல் 7 பாடங்கள் தமிழ் பாடங்கள் எல்லாமே இலக்கணம், தமிழ் இலக்கணம். உங்களுக்கு அதை பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதை ரொம்ப எளிதாக எந்த கேள்வி கேட்டாலும் எழுத முடியும். அதே மாதிரி தான் இதுவும் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும். அடிப்படை கிராமர் தெரியாமல் நாம் வந்து கொஸ்டின்ஸுக்கு டைரெக்டாக இதில் தான் கொஸ்டின்ஸ் நான் விடையெல்லாம் சொல்லிடுறேனே அப்படின்னா. உதாரணமாக எல்லாமே இன்றைக்கி சொன்னதெல்லாம் அப்படி தான் நான் சொன்னேன். நவுன் வந்தால் என்ன எக்ஸாம்பிள், அதே போல் வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்ன, முன்னாடி சேர்த்தா ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி சேர்த்தா சஃபிக்ஸு, அது சரியாக எழுதணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதனால் வந்து ஏன்னா பயிற்சிக்காக உங்களுக்கு தொடர்ந்து அது வந்து அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் இணைச்சி தர்றோம் நாங்கள் நிச்சயமாக. முதல்ல இதை கேளுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். உங்களுடைய நேரத்தை
எப்போதுமே பொன்னான நேரம். அதனால் நல்லா பயன்படுத்துங்கள். திரும்ப திரும்ப கேளுங்கள். இலக்கணத்தை மட்டும் 2 தடவை கேளுங்க, 3 தடவை கேளுங்க என்று சொல்லி நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.